அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசி. இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகுதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமுதாயத்தில் அனைவருடனும் நன்றாக பழக விரும்புகிறவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இயல்பாகவே அனைவர்கிட்டையுமே எளிதாக பேசும் திறன் கொண்டவங்க இவங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதை அவசரமாக செய்ய மாட்டாங்க. அந்த காரியத்தின் நல்லது கெட்டது என இரண்டையுமே நன்றாக ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வேலையவே செய்ய ஆரம்பிப்பாங்க. மிகவும் சாமர்த்தியாகவும் நிதானமாகவும் எதையுமே கையாண்டு வெற்றி பெறக்கூடியவங்க. ஆனால் போலியான ஆடம்பரத்துக்கு எப்போவுமே இவங்க ஆளாகவே மாட்டாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே தைரியமாக சிந்திக்க செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாங்க. பிறருக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் இவங்க இருப்பாங்க. மிதுனம் ராசியும் கன்னி ராசியும் புதனால் ஆளப்படுதுன்னே சொல்லலாங்க. புதன் ஒரு தகவல் தொடர்புடனான தூது கிரகமாக சொல்லப்படுது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் தங்களோட உணர்ச்சிகளை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் புதனால் ஆளப்படும் கன்னியும் அப்படி வெளிப்படுத்தும் குணத்தை கொண்டிருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. உங்களோட ராசியில் 11வது வீட்டில் சூரியன் பயணம் செய்ய போகிறாரு. எதனால் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்குங்க என ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுவாங்க. புதிய வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையாவே இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றவங்கிட்ட மதிப்பும் மற்றும் மரியாதையும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. வணிகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் மாதமாக தான் இந்த மாதமானது அமைய போகிறது. நீண்ட நாட்களாகவே கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று பெருமிதம் கூடப்படுதுங்க. புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்க போகுதுங்க. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். மிதுனம் ராசி மிருகசீரிடம் 3 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது அற்புதமான மாதமாக அமைய போகுதுங்க. முயற்சியால் முன்னேறும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க. முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும். செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தின கூட 11ல் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரிய திட்டங்களை திட்டி அதில் வெற்றி காணக்கூடிய யோகங்கள் உருவாக போகுதுங்க. முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் அடைய போகுதுங்க. கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களும் அதிகரிக்குங்க. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்குடன் திகழ்வீங்க. சில பேர்த்துக்கு புதிய பொறுப்பு பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ராசிநாதன் புதன் 10 11ஆம் இடங்களில் சஞ்சரித்து யோக பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்காங்க. திட்டங்களை வெற்றி பெற வைப்பாங்க. வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் இந்த காலகட்டத்தில் யோகங்கள் அமைய போகுதுங்க. எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே கைக்கு வரும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக அமையுங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மே 11 வரைக்குமே பார்வையால் நன்மைகளை அளிப்பார். எதிர்ப்புகளை இல்லாமல் செய்யக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. முன்னேற்றம் அடையும் மாதமாக இந்த மாதமானது அமைய போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றமான காலமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சேமிப்பும் உயரும். பொன் பொருள் அனைத்துமே சேருன்னு சொல்லப்படுது. சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கவனமாக இருக்க வேணுங்க. மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாதரை வழிபட சுபிட்சங்கள் அனைத்துமே உண்டாகுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முதலிடத்தை பிடிக்கும் நோக்குடன் செயல்படும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது முன்னேற்றமான மாதமாக அமைய போகுதுங்க. மாத தொடக்கத்தில் 10ல் சஞ்சரிக்கும் புதனும் ராகுவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடுதுன்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். ஏப்ரல் 26 முதல் பாகிஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகும் ராகு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு யோகம் அளிக்க போகுதுங்க. புதிய திட்டங்களை திட்ட வைப்பாங்க.
நினைத்த வேலைகளை நடத்தி அதில் நல்ல ஒரு லாபம் அமைய போகுதுங்க. கேதுவும் 3ல் சஞ்சரிக்கிறதுனால முயற்சி அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க போகுது. புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வங்கியில் கெட்டிருந்த பணங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கைக்கு வரும். அரசு வழியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைகளுக்கு வரக்கூடிய யோகங்கள் அமைய போகுது. வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு அமைய போகுதுங்க. அப்படின்னாலும் 2ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துவதும் வார்த்தைகளில் நிதானம் காப்பதும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரமானது அமைய போகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உயர்வு அனைத்துமே கிடைக்குங்க. இடமாற்றங்களும் கிடைக்கும். சொத்துகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. செல்வாக்கு அதிகரிக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய வராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுன்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது சூழ்நிலை அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகுதுங்க. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவு அதிகரிக்கும். இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. பார்வையால் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த பயங்கள் அனைத்துமே நீங்கும். குழப்பமும் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. மறைந்திருந்த புகழ் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெளிப்படும். சமூக அந்தஸ்தும் உயரும். இந்த நிலையில் 11ல் உள்ள சூரியன் செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துவார். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகுதுங்க. புதிய தொழில் தொடங்க வைக்கவும் செய்வார். வரவேண்டிய பணங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. ஏப்ரல் 26 முதல் ராகு கேது சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. மாதம் முழுவதுமே புதன் சாதகமாக இருக்கிறதுனால வேலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. கலைஞர்கள் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவாங்க. வாங்க நினைத்த சொத்தை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. 9ல் உள்ள சனி பகவான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. இதுவரைக்குமே சந்தித்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் குறைய போகுது. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக அமைய போகுதுங்க. மேலும் சிறப்பாக அமைய பார்வதியை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகும்னு சொல்லப்படுது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் யோகமான பலன்கள் அமைய போகுதுங்க. சித்திரை 1 தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறதுங்க. உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி குரு, இவை இரண்டின் பரிவர்த்தனை காலத்தில் நல்ல ஒரு பலன்கள் நிறைய உங்களுக்கு நடைபெற போகுதுங்க. குறிப்பாக பிள்ளைகளோட கல்யாண கனவுகளை இந்த காலகட்டத்தில் நனவாக்க போகிறீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாகவே வரவேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்க மகிழ்ச்சி ஆக போகிறீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுக்கும் கொடுப்பாக சொல்லப்படுது. சித்திரை 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களோட ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க வீண் பழிக்கு ஆளாக நேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ராகுவின் சஞ்சாரத்தால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் வந்தணைக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் தனவரவை பெருக்கிக் கொள்ள உங்களால் முடியுங்க. இந்த வீடியோவில் மிதுனராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ் தேங்க்யூ.